இன்னைக்கு இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார் அம்மாவுடைய பிறந்தநாள். அவங்களுடைய வரலாறு பாப்ப வாங்க. வேலுநாச்சியார் அம்மா 1730 பிறந்து 1796 வரைக்கும் வாழ்றாங்க. இந்த வாழ்நாள் வாழ்க்கையே ஒரு வரலாறா மாத்திருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த சிவகங்கை மாவட்டத்தை 1780 ஆட்சி காலத்துல பிரிட்டிஷ்காரங்களை எடுத்து போர் புரிஞ்சு 1780 இருந்து 89 வரைக்கும் ராணியா வாழ்ந்திருக்கிறாங்க. நம்மளுடைய வீரமங்கை 1730 ராமநாதபுரம் மாவட்டத்துல மன்னர் செல்லமுத்து குருநாத சேதுபதி மற்றும் சக்கந்தி ஒரே மகளாக பிறக்கிறாங்க. வால் சண்டை, குதிரை சண்டை போல பல ஆயுத பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு ஒரு ஆண்மகனுக்கு நிகராக இவங்களை வளர்க்கப்படுகிறாங்க. 1746 சிவகங்கை மன்னராக இருக்கக்கூடிய முத்துவடுகநாத தேவரை கல்யாணம் பண்றாங்க. ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் இருவருமே இணைந்து சிவகங்கை மன்னராக இருக்கக்கூடிய முத்துவடுகநாத தேவரை கொலை பண்ணிடுறாங்க. சிவகங்கை மன்னரை வீழ்த்தி ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயர்களும் சிவகங்கையை கைப்பற்றிடுறாங்க. அப்பொழுது தன்னுடைய ஒரே மகனான வெள்ளச்சி நாச்சியாரை தப்பிச்சு சிவகங்கையை நான் மீண்டும் மீட்டெடுப்பேன் என்று சபதம் மேற்கொள்றாங்க. எந்த அளவுக்கு வீரமங்கை பத்தி நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு குயிலி அம்மா இவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிலேயர்களோட வெடிமருந்து கிடங்குல தன்னைய தற்கொலை படையாக மாற்றி அந்த வெடிமருந்து கிடங்கியே வெடிக்க செய்து பஸ்மமாக்கிட்டாங்க. ஆங்கிலேயர்களுடைய பாதி போர் படையை வீழ்த்தியதற்கு ஒரே காரணம் 1780 ஹைதர் அலி அவர்களும் முக்கியமா பங்காற்றி இருக்காங்க. அவங்களோட குதிரை படைகள் எல்லாமே நம்ம வேலுநாச்சியார் அம்மாவுக்கு அழிச்சு மருது சகோதரர்கள் ஆகட்டும், உடையாளம்மா ஆகட்டும், குயிலி அம்மா ஆகட்டும், வேலுநாச்சியார் அம்மா, ஹைதர் அலி அவர்களுடைய படைகளாகட்டும் எல்லாருமே ஒன்று திரண்டு சிவகங்கையை மீட்டு 1780 இருந்து 89 வரை ஆட்சி புரிகிறாங்க. ஒரே ஒரு பெண்மணியா பிறந்து இவ்வளவு பெரிய சாதனையா ஆங்கிலேயர்கள் எடுத்து ஆட்டம் காட்டியிருக்காங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை கதை சொல்லாம இந்த மாதிரி போர் வீரர்களோட கதைகள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு வீரமா வளருவாங்க. மீண்டும் ஒரு நல்ல வரலாறு முக்கிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். டாடா வாசி.